ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எவ்ரிஒன் வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மூவி. இது வந்து ஃபஸ்ட்டு மூவி 2000 வந்துச்சு. 2000 2003 ஒரு மூவி, 6 ஒரு மூவி, 9 ஒரு மூவி, 11 ஒரு மூவின்னு இதுக்கு முன்னாடி 5 படம் வந்திருக்கு. இதே தீமில் இதே ஃப்ரான்ச்சைஸில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மூவி. இந்த 90s கிட்ஸோட ஒரு பெரிய நைட்மேர் மூவின்னு எது சொல்லலாம். இந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிப்பாங்க. அதாவது எங்கேயாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் ஃபஸ்ட்டே ஒருத்தருக்கு தெரியும். அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேர் காப்பாற்றுவாங்க. அப்புறம் அவங்க யாரெல்லாம் காப்பாற்றுனாங்களோ அவங்க ஒவ்வொருத்தராக ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொல்லப்படுவாங்க, சாவாங்க. அது வந்து எப்படி சாகுறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறப்ப இதை பற்றின கதை தான் அது. இது வந்து கடைசியில் வந்து எல்லாருமே வரிசையாக செத்துருவாங்க. அதுதான் மேக்ஸிமம் இந்த படத்தோட தீம், இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான். இந்த படம் வந்து மேக்ஸிமம் எதுக்கு ஃபேமஸ்னால், இப்படி வரிசையாக இவங்க அவங்க கொல்லப்படுற விதம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த டைமில் இது வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மூவின்னு சொல்லலாம். இதை பற்றி தெரியாதவங்க மேக்ஸிமம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த சீக்வன்ஸ் மட்டுமாவது, அந்த வீடியோ மட்டுமாவது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஃப்ளைட் கிராஷில் நடக்கிறது, ரேஸ் ட்ராக்கில் நடக்கிறது, அப்புறம் வந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்கப்போ முன்னாடி லாரியிலேருந்து மரம் விழுந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஐகானிக் அந்த 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 சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த சீரியஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த சீரியஸில் கிட்டத்தட்ட 14-15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 6th இன்ஸ்டால்மெண்ட்டாக இப்போ 6வது படமாக ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த படம் மேக்ஸிமம் நார்மலாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, எப்படி விதவிதமாக சாகடிக்க போகிறாங்க, எப்படி விதவிதமாக கொல்ல போகிறாங்க, அப்புறம் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து என்ன சீக்வன்ஸ் வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு படத்துலையுமே அந்த சீக்வன்ஸ் தான் அந்த படத்தோட அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் அது ஃபஸ்ட்டே வச்சுருவாங்க. அது ஃபஸ்ட்டே வச்சதுக்கப்புறம் அதுவே ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் இல்லை ½ ஹவரில் அந்த சீன்ஸ் வந்துடும். அதுவே நம்மளை நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அது கட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் வந்து விதவிதமாக நடக்க போகிற கொலைகள் வந்து எப்படி விதவிதமாக இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஹோல் மூவியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் எல்லோரும் படத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி போனவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னா, இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதே டெம்ப்ளேட் தான், ஏறக்குறைய அதே டெம்ப்ளேட் தான். பட் ஆனால் ஒரு 15 வருஷம், இது கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்த ஃப்ரான்ச்சைஸ். அப்போ வந்த படத்தோட 6வது படங்கிறதுனால அப்போ என்ன தீமில் எடுத்தாலும் அதே தீம் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இது பண்ணியிருக்காங்க. பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு, இந்த முன்னாடி 5 படமே ஒரே மாதிரியே போகும்னா, இது அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணியிருக்காங்க. அது வித்தியாசமாக ட்ரை பண்ணதும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற மாதிரி அந்த சீக்வன்ஸும் வந்து ஒரு நல்ல சீக்வன்ஸாகவே வந்திருக்கு. ப்ளஸ் நடக்கிற ஒவ்வொரு கொலைகளுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. கொலைகளை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கதை வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி மாதிரியே போகுது. அடுத்து யார் அப்படிங்கிறது அது வந்து பழைய பார்ட்ஸ்லேயும் இருக்கும். பட் ஆனால் இந்த பாட்டில் ஸ்டோரி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால, அதனால பழைய பார்ட்ஸை விட இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். அதான் படத்துலேயே மெயின் ஸ்டோரி, அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அது வரதுனால இது இன்னும் கொஞ்சம் அது வந்து ஆர்வமாக இருக்கும். இப்போ பழைய தீம்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வச்சிட்டாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு ஜஸ்ட் அந்த கிளிப்ஸ் போடுற மாதிரி, ரீல்ஸ் போடுற மாதிரி, சின்ன சின்ன வீடியோஸ் போடுற மாதிரியான படமாக இருந்திருக்கும். அது ஓகே அப்படிங்கிற மாதிரி பாட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பண்ணதுனால இந்த படம் ஓகே ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான இதாக வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஜாக் லிப்போவ்ஸ்கி, ஆடம் பி ஸ்டெயின் அப்படிங்கிற 2 பேர் வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ரைட்டர்ஸு கை புசிக் அண்ட் லோரி ஈவன்ஸ் டெய்லர். இவங்க 2 பேர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர்ஸு. இவங்க வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து நியாயம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எங்கேயும் விலகி போகாமல், எங்கேயும் இது பண்ணாமல் அதோட லெகசியை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பழசு தான் நல்லா ஃபேமஸாக இதாக இருந்தால் அதில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று போட்டு உழப்பி வச்சு அந்த இதையும் கெடுத்து அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. இவங்க அப்படி இல்லாமல் அதை வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து ராட்டன் டொமேட்டோஸில் 94% வந்து 94% வந்து ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கு ராட்டன் டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம்
ட்ரஸ்டபுளான நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 94% கொடுத்துருக்காங்க. பிளாட் என்னென்னா 1968 அந்த இது வந்து பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. 1968 ஒரு லேடி அவங்க லவ் பண்ணுற ஒருத்தர், அவங்க 2 பேர் வந்து ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்தரத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டல் திறந்து அங்கே போகிறாங்க. கீழேருந்து 454 அடி மொத்தம். அந்த 454 அடிக்கு வந்து கீழேருந்து லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டு இது இருக்குது. அதில் போயிட்டு அவங்க வந்து அந்த லிஃப்ட்டில் போயிட்டு மேலே வந்து ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கேருந்து அவங்க மேலே போய் அங்கே வந்து ஹோட்டலில் அவங்க மேலேருந்து வியூ பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த பையன் அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அங்கே போகிறப்ப அங்கே சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க பார்த்துட்டே வராங்க. பழைய படங்களில் வர மாதிரியே ஒவ்வொரு விஷயங்கள் திரும்ப அப்படியே நடக்குது அவங்களுக்கு. அது வந்து அந்த நாக் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் நடக்குது, அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. அது வந்து அந்த ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட் அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டர்ன் மியூசிக் போட்ட மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடெண்ட் நடந்தோன்னா அங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே எல்லாருமே சாகுறாங்க. அந்த ஹீரோயின்லேருந்து கடைசியில் வர சின்ன பையன்லேருந்து எல்லாருமே வந்து செத்து போயிடுறாங்க அந்த இதில் வர்றது. அப்போ எல்லாருமே கடைசியாக அந்த ஹீரோயின்ஸ் ஆகுறப்ப இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ஒருத்தி முடிக்கிறா. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்கு இந்த கனவு அடிக்கடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவள் காலேஜில் இருக்கப்பயும் சரி, அவள் வந்து நைட் சரியாக தூங்கவே முடியல, இது வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அது யாருன்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணோட பாட்டி தான் அந்த பழைய கனவுல வந்து வரவ. ஸோ அந்த கனவு இவளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இவன் வந்து வீட்டுக்கு போய் பார்க்கலாம், அந்த பாட்டிகிட்ட போய் பேசலாம், என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பாட்டி வந்து ஃபேமிலி கூட கனெக்ஷனே இல்லாமல் இருக்காங்க. அவங்க வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி வந்து அவங்ககிட்டருந்து பிரிஞ்சு இங்கே தனியாக இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி அவங்க தெரிஞ்சு அவங்க அங்கே போகிறப்ப தான் அந்த பொண்ணு வந்து அங்கே போய் பார்க்குறப்ப அந்த பாட்டி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவன் நம்பாமல் இருக்கா. அப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சில விஷயங்கள் வந்து இவ வந்து அதை நம்பித்தான் ஆகிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி சில விஷயங்கள் தராங்க, சில விஷயங்கள் அவகிட்ட சொல்கிறாங்க. அதை வச்சு இதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற கொலைகளை வந்து நடக்க போகிற சாவுகளை வந்து இவ தடுத்தாளா, இவ பொழைச்சாலா இல்லையா, இது யாருக்கெல்லாம் ஆபத்து வந்தது, யாரெல்லாம் பொழைச்சாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. ஸோ அந்த கதையை இதில் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக நடித்தது அந்த ஹீரோயின் நடிச்சது ஸ்டெஃபனி ரெய்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல்லாக அவங்கள மையப்படுத்தி தான் அந்த கதை போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு தான் கனவு வருது, அவங்க தான் பாட்டியை போய் பார்க்குறாங்க, அவங்க தான் அடுத்து கதை ஃபுல்லாக பயணிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மையப்படுத்தி தான் போகிறதுனால அந்த மெயின் கேரக்டரில் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக நடித்தவங்க அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நடிச்சிருக்கிறதுனால இந்த படமும் அவங்கள பேஸ் பண்ணியே இப்போ போகிறது கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு ஆர்வமாக வந்திருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரான்ச்சைஸில் வர எல்லா மூவிஸ்லையும் இருக்க மாதிரி அந்த இன்னோவேட்டிவ் டெத் சீன்ஸ், ஒவ்வொரு சாவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நடக்கும். அது ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக இந்த படம் நான் இங்கே தேட்டரில் போனாலே 18 வயசு கீழே இருக்கவங்க போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்து நான் இந்த மூவிக்கு தான் பார்த்துருக்கேன். மற்ற மூவிஸ் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க, பார்த்தா இது பண்ணுவாங்க. ஆனால் இது வாசலில் டிக்கெட் செக் பண்ணுறப்பவே அவங்க சொல்லிடுறாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அறிவுறுத்தப்பட்டு தான் இந்த படம் வந்து திரையிடப்பட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு சாவு நடக்கிற ஒவ்வொரு சாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இந்த படத்துலேயே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வர சாவுகள் எல்லாமே கொஞ்சம் கொடூரமான சாவாக தான் இருக்குது. அடுத்தது டைரக்ஷன், அப்புறம் வந்து படத்தோட திரைக்கதை, அந்த வேகம், அது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. டைரெக்ஷன் வந்து இந்த ஆரம்பத்தில் காமிச்ச ஸ்டோரி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன ரிவீல் ஆகிறது இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நடக்கிற விஷயங்களாகட்டும், அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு காமிக்கிற விதமாகட்டும், எல்லாமே அவங்க வந்து திரைக்கதை சரியாக அமைச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து தொய்வடையாமல், எங்கேயுமே வந்து ஸ்லோவாகாமல், எங்கேயுமே வந்து என்னடா சம்மந்தம் இல்லாமல் போகுதுங்கிற மாதிரி கரெக்டாக கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பர்ஃபெக்டாக அது பாட்டுக்கு போயிட்டு அது பாட்டுக்கு போகுது. படம் வந்து அப்படியே நீட்டாக வந்திருக்கு. ஸோ டைரெக்ஷனும் திரைக்கதை விறுவிறுப்பும் ரெண்டுமே நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் லீட் பர்ஃபார்மன்ஸ், அந்த இது சொன்ன மாதிரி அவங்க ஸ்டெஃபனியாக வரவங்க, அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து கேட்டலின் சாண்டா யுவானா அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவங்கள மையப்படுத்தி அவங்க தான் மெயின், அவங்கள சுற்றியே தான் கதை நடக்குது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில்.
ஸோ அடுத்தது இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வெயிட் இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைஸ்னால இப்போ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸுங்கிற மூவி வந்து எவ்வளோ ரிசப்ஷன் வருது, எவ்வளோ பேர் எல்லோரும் போய் பார்க்குறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருக்கிற வெயிட் தான். அந்த ஃப்ரான்ச்சைஸ்னாலே அதுக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குனே ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு இருக்க மாதிரி, மிஷன் இம்பாசிபிளுக்கு இருக்க மாதிரி, அந்த மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதுவே அந்த இதை வந்து அவங்க கரெக்டாக காப்பாற்றிருக்காங்க. அந்த லெகசியை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோஸ்டால்ஜியா இது வந்து பார்த்திங்கன்னா மேபி இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா 2000 வந்து 2011 தான் கடைசி 5வது படம் வந்துச்சு. ஸோ இந்த 2K கிட்ஸ் அந்த அப்போ பிறந்தவங்க, 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, 2015 அந்த 10லேருந்து 20 வந்து குழந்தை பருவத்தை கழிச்சவங்களுக்கெல்லாம் இது பற்றி அவ்வளோக்கா பெருசாக தெரியாது. மூவி பஃபாக இருக்கவங்க தேடி பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி சாதாரணமாக இருக்கவங்களுக்கு இந்த படத்தை பற்றிலாம் தெரியாது. பட் ஆனால் இந்த 90s பிறந்தவங்க, 80s அந்த டைம்லேருந்து படம் பார்த்துட்டு வரவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீமான ஒரு படம் மாதிரி. அது ரொம்ப அவங்க வந்து ரொம்ப அவங்க ஆர்வமாக பார்த்த படம். ஸோ அந்த நோஸ்டாலஜியை அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. அதில் படத்தில் என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னா, படம் வந்து ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இந்த தீமில் வர ஒரு படம், அதில் வந்து முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு என்ன இது இதே வருதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரிடிக்டபிளாக தான் படம் இருக்கும். அதே படம் தான். அந்த திரைக்கதை எழுதப்பட்ட விதம் தான் படத்தை வந்து எங்கேஜிங்காக வைக்கும். அடுத்தது மற்ற படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேரக்டரை தாண்டி சுற்றி இருக்க எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மெயின் கேரக்டரை சுற்றி மட்டுமே தான் எல்லா ஃபோக்கஸுமே இருக்குது. மற்ற கேரக்டருக்கு வந்து ரொம்ப தின்னான, ரொம்ப ஒரு சாதாரணமான இது மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திர வடிவமைப்புங்கிறது பெருசாக இல்லை. அதனால் அது ஒரு வீக்னஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு படம் வந்து அவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ வெயிட்டாக போச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி நல்லா இதாக போச்சு. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளாக, இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமாக எடுத்துக்கலாம். பிரம்மாண்டமாக எதாவது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் அப்படியே டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து அவங்க பண்ண பில்டப்புக்கு, அவங்க கொடுத்த ஆர்வத்துக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா படம் வந்து ஒரு நல்ல படம் தான். ஃபைனலாக இந்த படம் மோசமான படம்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து மற்ற படங்கள்லாம் இதை விட சிறந்த படங்கள். இந்த படம் அந்த ஃப்ரான்ச்சைஸோட லெகசியை மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதை வந்து அதோட பேரை கெடுத்துடாமல் அந்த ஃப்ரான்ச்சைஸோட லெகசியை மெயின்டைன் பண்ணியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி நல்லாவே தான் ஓடிட்டுருக்கு. எங்கேயுமே வந்து சரியாக ஓடல, ரிசப்ஷன் நீங்கள் மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ படம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். படம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்டானவங்க, இந்த மாதிரி ஆக்ஷனு, இந்த மாதிரி இந்த கொலை சாகிற இதெல்லாம் பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த படத்தை தவிர்த்தது நல்லது. அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன், இந்த கொரியன் ஆக்ஷன் மூவிஸ்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். சின்ன படம் தான். ஸோ போனால் கண்டிப்பாக இல்லை அந்த தீம் பிடிச்சவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.